ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 18 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனான நியூஸ் தான் வந்து சொல்ல போறோம். என்னன்னா, கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஏகே சாரிகான்றவங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஒரு நல்ல ரேங்கிங்ல வந்து பாஸ் ஆயிருக்காங்க. இவங்க வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு நியூஸை வந்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்று உண்மையாகவே நடக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க அடையிறதுக்காக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நீங்க ஒன்று அடைய வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக முயற்சி பண்றீங்க. எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், அந்த இயற்கையும் சேர்ந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யும். கண்டிப்பா வந்து வெற்றி பெற முடியும்ன்ற ஒரு மோட்டிவேஷனான நியூஸோட இன்னைக்கோட கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு சில செயலிகள் ஆப்ஸ் பத்தி கொடுத்திருப்பாங்க. அதை பத்திலாம் சொல்றேன், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்ஷம் செயலி எதுக்காக? மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட செயலி தான் இது சக்ஷம் செயலி. ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் எதுக்காக? நம்மளுடைய அடிப்படை தேவைகளை பெறறதுக்காக தான் வந்து என்னதுன்னா வாக்காளர் உதவி மைய செயலி, அதாவது ஓட்டர் ஹெல்ப்லைன்றது. அதாவது வாக்காளர் பட்டியல நம்ம பேரை சேர்க்கறதுக்கு, நீக்கிறதுக்கு, எடிட்டிங் பண்றதுக்குலாம் வந்து இந்த ஆப்ஸ் யூஸ் ஆகும். கேஒய்சி ஆப் எதுக்காக பார்த்தீங்கன்னா, உங்கள் தொகுதியில் நிற்கிற வேட்பாளருடைய கல்வி தகுதி, அவங்களுடைய குற்ற பின்னணி என்ன, அவங்களுடைய பேக்ரவுண்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சதுக்காக இந்த கேஒய்சி ஆப். நெக்ஸ்ட் சி விஜில் செயலி, அதாவது சி விஜில் ஆப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தொகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா அதை வந்து புகார்களாக வந்து இந்த ஆப்பில் வந்து நம்ம வீடியோவாவோ இல்லை ஃபோட்டோஸாவோ வந்து சப்மிட் பண்ணலாம். டெல்லியில் நடைபெற்ற கேலோ இந்தியா தேசிய தரவரிசை வில்வித்தை போட்டிகளில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த ஷீதல் தேவி வந்து வெள்ளி பெற்று இருக்காங்க. இங்க யார் கூட வந்து போட்டி போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானாவை சேர்ந்த ஏக்தா ராணி கூட வந்து போட்டி போட்டிருப்பாங்க. ஏக்தா ராணி வந்து தங்கம் வென்று இருப்பாங்க, ஷீதல் தேவி வந்து வெள்ளி பெற்றிருப்பாங்க. ஓகே, அடுத்ததா ககன்யான் திட்டம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ககன்யான் திட்டம்ன்றது 2025 இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்புற ஒரு திட்டம். பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க பூமியினுடைய சுற்றுவட்ட பாதைக்கு எடுத்துட்டு போற திட்டம் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டம். இந்த ககன்யான் திட்டத்திற்கு நம்மளுடைய 4 இந்தியர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்ப போறாங்க. அவங்க யார் யாருன்னு இப்ப பார்க்கலாம். பாலகிருஷ்ணன் நாயர், சுக்லா, அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், இந்த 4 இந்தியர்கள் தான் வந்து ககன்யான் திட்டத்துல வந்து விண்வெளிக்கு போக போறாங்க. இந்த ஏவுகலன்ல வந்து போக போறாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க் 3 ஏவுகலன்ல தான் வந்து செல்ல போறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம நாட்டினுடைய ராணுவ தளபதியான மனோஜ் பாண்டே அவர்கள் வந்து அங்க இருக்க பாதுகாப்பு அகாடமில ஐடி லேபை வந்து திறந்து வச்சிருக்காரு. இந்த ஐடி லேப் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இரு நாடுகளுடைய ராணுவ ஒத்துழைப்புல புதிய கண்டுபிடிப்புகளையும் புதிய வழிகளையும் வந்து ஆராயறதுக்காக தான் இந்த ஐடி லேபை வந்து உருவாக்கி இருக்காங்க. இதுல என்னென்னலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேப் இருக்கும், 2 கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கும், ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி ரூம் இருக்கும். 2018 செப்டம்பர்ல உஸ்பெகிஸ்தான்ல நடந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடைய கூட்டத்துல தான் வந்து எங்க நாட்டுல ஒரு ஐடி லேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதனுடைய தொடக்கமா தான் யுரேஷியானுடைய முன்னெடுப்புல இந்த திட்டம் வந்து 2019 ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஒரே பாலின ஈர்ப்பாளர்களுடைய சமூக பிரச்சனைகளை வந்து ஆராயறதுக்காக மத்திய அரசு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஒரே பாலின ஈர்ப்பாளர்லாம் எப்படி மென்ஷன் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா LGBTQ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாங்க. இது ஃபுல் ஃபார்ம் வந்து ரொம்ப பிரீஃபா போவோம், அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இந்த குழுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய உள்துறையினுடைய செக்ரட்டரி, சட்டப்பேரவையினுடைய செயலர், சுகாதாரத்துறை செயலர், பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை செயலர், சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை செயலர், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இவங்க ஒரே பாலினத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சொசைட்டில என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத ரிப்போர்ட்டை வந்து மத்திய அரசு கிட்ட சப்மிட் பண்ண போறாங்க. ஓகே, நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட நேம் எதில் இருக்கணும்? வாக்காளர் பட்டியல வந்து நம்ம நேம் இருக்கணுமா? அதை நம்ம வீட்ல இருந்தே வந்து தெரிஞ்சுக்கலாம். எந்த வெப்சைட் மூலமான்னு பாத்தீங்கன்னா electoralsearch.eci.government.in அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய பெயர் வந்து உங்களுடைய வாக்காளர் பட்டியல வந்து இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.